Hello everyone, welcome back to my channel English with Ritu. இன்னைக்கு நம்ம டே 36 கிளாஸ்ல இருக்கோங்க டெய்லி இங்கிலீஷ் ட்ரிக்ஸ்ல. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் ப்ரொனவுன்சியேஷன் மிஸ்டேக்ஸ். டெய்லி யூஸ் பண்ணுற வேர்டுங்க, ஆனால் வந்து நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். நிறைய இங்கிலீஷ் வார்த்தை இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குங்க, ஆனால் நம்ம வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காமனாக யூஸ் பண்ணுறதை மட்டும் நான் வந்து இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். அண்ட் இந்த கிளாஸ் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் முடிய கீழே இருக்கிற நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோ லிங்க் ஒன்று கொடுத்துருக்கீங்க. இம்மீடியட்டாக போய் டெஸ்ட் எடுத்துருங்க, உங்களோட நாலேஜ் அப்கிரேட் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். மோஸ்ட்டாக இந்த எம்பி, கேஎன், டபிள்யூஆர், எஸ்டி அப்படிங்கிற வேர்ட்ஸை நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்பின்னு முடிகிற வார்த்தையில் பி வந்து சைலண்ட்டுங்க. எத்தனை பேர் கிளைம்ப் அப்படின்னு சொல்லி பி சவுண்ட் யூஸ் பண்ணி பேசுகிறீங்க? நானே அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்க, கண்டிப்பாக நீங்களும் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் கிளைம் த மவுண்டன், கிளைம்ப் அந்த பி சவுண்ட் வரக்கூடாதுங்க. கிளைம். கோம், அவ்வளோதான். கோம்பு அப்படி வரக்கூடாதுங்க. ஸோ தம்பு, கண்டிப்பாக தம்பு ஃபிங்கர், தம்பு தான் எல்லாம் சொல்லி இட்ஸ் தம். இது மாதிரி லேம்ப் கிடையாது, லேம். அது கிளைம், கோம், தம், லேம், அவ்வளோதான். இந்த பீங்கிறத நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாதுங்க, அது சைலண்ட் வேர்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 1 மில்லியன் வேர்ட்ஸ் இருக்குங்க. அந்த 1 மில்லியன் வேர்ட்ஸில் ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த வேர்ட்ஸில் சைலண்ட் வேர்ட்ஸ் இருக்காமா. ஸோ இதை நம்ப முடியுதா? ஸோ அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுங்க. ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ஆச்சும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் இனிமேல் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? கிளைம், கோம், அவ்வளோதான். கோம்பு, அந்த வரக்கூடாது. அடுத்து கே, இது வந்து மோஸ்ட்டாக நம்ம கரெக்டாக தான் பேசணும், அது மாதிரிலாம் நம்ம சொன்னது கிடையாது. ஸோ நோ, நைஃப், நீ, நாக், இது நமக்கு தெரிஞ்சது தான். சில பேர் ரொம்ப ரேராக நாக், நீ அப்படின்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஈஸி தான். ஸோ ரைட், இது ரைட். ராங், ரேப், இது விராப். சில பேர், ஆனால் இதெல்லாம் நிறைய பேர் மிஸ்டேக் பார்த்துருக்கீங்க, விராப்னு சொல்லி. ஸோ அது விராப் கிடையாது, ரேப். அடுத்து எஸ்டியில் வந்து எஸ் சைலண்ட், இது டி சைலண்ட்டுங்க. பார்க்கலாம். இது வந்து டி சைலண்ட்னா கேசில். சில பேர் கேஸ்டில் அந்த டி சவுண்ட் வரக்கூடாது. லிசன், இது லிசன். லிசன், டி சவுண்ட் வரக்கூடாது. இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஃபாஸ்ட் டென் இல்லைங்க, ஃபாசன், அவ்வளோதான். ஆல் ஃபாசன் யுவர் பெல்ட்ஸ், ஃபாசன், அவ்வளோதான். இது விஸ்டில்னு சில பேர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் அது மிஸ்டேக் பண்ணாது. ஆனால் ஃபாஸ்டன்ல நிறைய பேர் பார்த்து எல்லாரும் ஃபாஸ்டன் தான் சொல்கிறீங்க. அது ஃபாஸ்டன் கிடையாது, ஃபாசன். ஓகே, ஸோ இது வந்து காமனாக யூஸ் பண்ணுறது நான் போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி 60% ஆஃப் த வேர்ட்ஸ் இருக்குது. காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஆஃபன், சில பேர் ஆஃப்10 கிடையாது, டி சைலண்ட், ஆஃபன். ஐலாண்டில் இது கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் தாங்க. இஸ்லாண்ட் தான் சொல்கிறீங்க, இது இஸ்லாண்ட் கிடையாது, ஐலாண்ட். ஓகே, அது மாதிரி சுனாமி, சைக்காலஜி, அது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது காமனாக யூஸ் பண்ணுறது மட்டும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இமீடியட்டாக போய் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அது ஒரு 2 minutes, 1 minute or 2 minute டெஸ்ட் தாங்க. இமீடியட்டாக போய் எடுத்துருங்க. அண்ட் டே 37 கிளாஸில் இன்னொரு நல்ல ட்ரிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.